இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தராகிய தேவன் கட்டளைகளை 10 கட்டளை கொடுக்கும் பொழுது அவர் அதில் முதலாவது சொன்ன ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடாது என்பது தான். அப்போது விக்கிரக ஆராதனைகள் நிறைந்து மனிதன் உண்மையான தேவனை அறியாமல் ஆராதித்து தனக்கு இஷ்டப்படி ஆராதித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. நாம் இது யாத்திரை ஆகம புத்தகம் 34வது அதிகாரம் 17வது வார்த்தையை வாசிக்கும்போது அதிலே காணலாம், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை நமக்கு உண்டாக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தேவன் ஆவியானவர், அதனால் நாம் ஆராதனை செய்கிற தேவன் ஆவியாக இருக்கிற ஒரு தேவனுக்கு எந்த ரூபத்தில் நமக்கு விக்கிரகங்களை உண்டாக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். நாம் ஒன்று பார்க்க வேண்டும், நாம் போகிற ஆராதனை ஆலயங்களில் விக்கிரகங்கள் இருக்கிறதா, அதை தொட்டு தொழுகிறார்களா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்படின்னு என்ன, அது ஒரு சரியான ஒரு ஆராதனை நிலைமை அல்ல. காரணம் சொன்னால் கர்த்தரை சொல்லியிருக்கிறார் விக்கிரகங்களை உண்டாக்கக்கூடாது என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதன் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே காண்கிறோம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று காணலாம். அப்போ சமேரியா ஒரு ஸ்திரீயோட பேசி கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் இதை சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. நாம் மலைகளை பார்த்தோ அல்லது குன்றுகளை பார்த்தோ மரங்களை பார்த்தோ நாம் தேவன் என்று தொழுவதில் நமக்கு அது தொழக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவியான தேவனுக்கு சிமெண்ட், மணல், கல் போன்றவற்றை கொண்டு நமக்கு மரங்கள் ஏதாவதை கொண்டு ஒரு உருவத்தை உண்டாக்கினால் ஒரு ஆவியான தேவனுக்கு அது ஒப்புமை ஆகுமா என்று நாம் நினைக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்த ஒரு ஆத்மா நம்முடைய உடம்பில் உண்டு. நம்முடைய உடம்பு பிரியும் போது அந்த ஆத்மா எங்கே போகும் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் உண்மையான கடவுளை உண்மையான ரீதியில் அது ஆராதிக்கும் பொழுதுதான் ஆத்மாவுக்கு அந்த தேவனை பற்றி அறிய முடியும். அந்த தேவனிடத்தில் மரணம் என்ற ஒரு வாயில் வழியாக நம்முடைய ஆத்மா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரும். இல்லாவிட்டால் இந்த ஆத்மா எங்கே போகும் என்று நாம் ஆலோசிக்க வேண்டும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை ஆராதிக்காமல் உண்மையான கடவுளை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்படியாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கரம் பிடிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிறார் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, ஜீவனில்லாத கல், மரம், பொருட்கள், வார்ப்பிக்கப்பட்ட ரூபங்களை தெய்வம் என்று தொழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு கூட்டம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அப்பா, உண்மையான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, அவர் சொரூபம் ஒன்றும் உள்ளவர் அல்ல, அவர் ஆவியான தெய்வம், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறார் என்று அறிந்து அவரை தன் மனதார ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரும்படியாய் ஒவ்வொருவருடைய கரங்களையும் நீர் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவர். அப்பா, உம்முடைய வருகை வரை ஆண்டவர் விழுந்து போகாமல் நடந்து வர கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.